ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுடைய நியூ திங்க் கிரியேட்டர் சேனல். இந்த சேனலில் இந்த வீடியோவில் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன செஞ்சு காட்ட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிமோட் டார்ச் அப்படின்றத தான் செய்ய போகிறோம். என்னடா ரிமோட் டார்ச்ன்றான்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க. ரிமோட்லேயே டார்ச் லைட் இருந்தால் எப்படி இருக்கும்? நீங்களே நினச்சி பாருங்கள். திடீர்னு கரண்ட் கட் ஆகிடுச்சுன்னா நம்ம இன்வெர்ட்டர் இருக்கிறவங்க வீட்டில் பிரச்சனை இல்லை. பட் இன்வெர்ட்டர் இல்லாதவங்க வீட்டில் வத்திப்பட்டி தேடுவோம், எமர்ஜென்சி லைட் எங்கே இருக்கும்னு தேடுவோம், அதுவும் இருட்டிலே போயிட்டு. பட் ரிமோட்லேயே ஒரு டார்ச் இருந்தால் நம்ம உட்காந்த இடத்துல நம்ம பட்டுன்னு ஆன் பண்ணிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கையில் வாட்ச் இல்லாமல் இருந்தாலும் இருக்கும் மொழியே, ரிமோட் இல்லாமல் நிச்சயமாக இருக்காது. உங்களுக்கே தெரியும். அது இல்லாமல் யாரும் உட்கார மாட்டீங்கன்னு. அது மாதிரி டைமில் நம்ம கரண்ட் இல்லைனா பட்டுன்னு ரிமோட் ஆன் பண்ணிக்கலாம். நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது மாதிரி ரிமோட் ஒன்று எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 8mm எல்இடி ஒன்று எடுத்துக்கலாம். ஒயிட் எல்இடி தான் இது, ஒயிட் கலரில் எரியும். இது வந்து டார்ச் லைட்டில் இருக்கிற பல்பும் வாங்கிக்கலாம். அது 3 வோல்ட் பல்பு, அதாவது 2 பேட்டரி போகிற மாதிரி பல்பையும் வாங்கிக்கலாம். நான் ஆக்சுவலாக வந்து சாதா 8mm எல்இடி தான் வாங்கிக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது கொஞ்சம் பரவலாக வெளிச்சத்தை அடிக்கும். அதுக்காக தான் அதை வாங்கிக்கிறேன். அப்புறம் இந்த ரிமோட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்படி இந்த ரிமோட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ரிமோட்டில் வந்து கீழே அந்த சைடில் வந்து மேக்ஸிமம் எல்லா ரிமோட்லையுமே கொஞ்சம் இடம் ஃப்ரீயாக தான் இருக்கும். அது மாதிரி இடத்த தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதாவது எல்இடி பல்ப்லாம் செட் பண்ணுறதுக்கு, சுவிட்ச் செட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே. இப்போ வந்து இந்த ஸ்டிக் பைப்பு ஒன்று எடுத்துக்கலாம். இந்த ஸ்டிக் பைப்பு நான் யூஸ்ஃபுல்லாக சொல்கிற மாதிரி தான். இந்த கரெக்டாக பை துணிக்கடலாம் கொடுப்பாங்க இல்லைங்களா, ஸ்டிக் பை, அதில் வர்றது தான். அதை எடுத்து சின்ன ஒரு பீஸாக இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். அதான் எல்இடி பல்ப்பு கொஞ்சம் ஃப்ரீயாக உள்ளே போகிற மாதிரி பைப்பாக. அப்புறம் ரிமோட்டில் இது மாதிரி அந்த ஓரமாக ஒரு பாதி அந்த பைப்பில் போகிற மாதிரி ஒரு ஹோல் பண்ணி அதில் அந்த பைப் வச்சு ஒட்டிடலாம். அப்புறம் மறுபக்கத்தில் அந்த ரிமோட்டினுடைய பக்கத்தில் அதே மாதிரி ஹோல்ட் பண்ணி அதை வந்து இது மாதிரி செட் ஆகிற மாதிரி ஹோல்ட் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இது மாதிரி கரெக்டாக செட் ஆகிற மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்இடி பல்ப் எடுத்துக்கலாம். இதை வந்து இப்போது இது மாதிரி அந்த லீடை மடக்கிட்டு அதில் வந்து இப்போ 2 ஒயர் பற்ற வைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எல்இடி பல்பினுடைய லீடை எப்படி மடிக்கிறேன் பாருங்கள். ஆப்போசிட் மடிக்கிறேன். அதுவே நீங்கள் டார்ச் லைட் எல்இடி வாங்கினீங்கன்னா அதுவாகவே மடங்கி தான் இருக்கும். பட் நம்ம இந்த எல்இடி எடுத்ததுனால அதை இது மாதிரி சைடில் மடக்கிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆன் ஆஃப் சுவிட்சு அதில் வர்றதுக்காக, அதாவது புஷ் ஆன் ஆஃப் சுவிட்ச் தான் அது. அதாவது புஷ் பண்ணிங்கன்னா ஆன் ஆகும், விட்டிங்கன்னா அதுவாகவே ஆஃப் ஆகிடும். அது மாதிரி சுவிட்ச் தான் எடுத்துக்கிட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பேட்ரி வந்து லாங் லைஃப் வரணும் அப்படின்றதுக்காக தான். இப்போ அதை வந்து ரிமோட்டில் செட் ஆகிற மாதிரி ஒரு ஹோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ எல்இடி பல்ப் எடுத்துக்கலாம். அந்த எல்இடி பல்பில் இப்போது 2 ஒயரை வச்சு 2 லீட்லேயும் பற்ற வச்சிடலாம். இப்போ இது மாதிரி நம்ம பற்ற வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதான் சால்டினை முன்னாடி லைட்டாக அந்த கம்பியில் தடவிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா பட்டுன்னு ஒட்டிக்கும். ரொம்ப டிலே ஆகாது. அதனால் நம்ம அதை சால்டினை வச்சு அது மாதிரி லைட்டாக முன்னாடியே பற்ற வச்சுக்கிட்டோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த எல்இடியை இப்போ அந்த பைப்புக்குள்ளே வச்சு அதில் க்ளூ வச்சு ஒட்டிக்கலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன் ஆஃப் சுவிட்சு அந்த நம்ம ஹோல்ட் பண்ணதில் வச்சு அதில் அந்த நெட்டு மாதிரி இருக்கும், அதை முன்னாடியே கழட்டிட்டோம் இல்லைங்களா, அதை வச்சு இப்போ அதில் ஃபிட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ரிமோட்டில் மைனஸ் லீடு இருக்கும் அந்த பேட்ரி போடுற இடத்துல, அதை ஸ்ப்ரிங் மாதிரி கொஞ்சம் நீண்டு வரும் இல்லைங்களா, அதுதான் மைனஸ் பக்கம். அந்த மைனஸ் பக்கம் இது மாதிரி வச்சு எல்இடியிலேருந்து வர்ற நெகட்டிவ் ஒயரை பற்ற வச்சிடலாம். எல்இடி பல்ப்லேருந்து வர்ற பாசிட்டிவ் ஒயரை சுவிட்சினுடைய ஒரு லீடில் பற்ற வச்சிடலாம். அடுத்தது ரிமோட்டில் பாசிட்டிவ் லீடில் ஒரு துண்டு ஒயரை பற்ற வச்சு சுவிட்சினுடைய இன்னொரு பக்கத்தில் பற்ற வச்சிடலாம். அதாவது இன்னொரு லீடில் பற்ற வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எல்இடியினுடைய மைனஸ் ஒயர் வந்து ரிமோட்டினுடைய மைனஸ் கம்பியில் இணைஞ்சிருக்கு. அதே மாதிரி எல்இடி பல்பினுடைய பாசிட்டிவ் சைடு அந்த ஆன் ஆஃப் சுவிட்சினுடைய ஒரு லீடில் இணைஞ்சிருக்கு. இன்னொரு ஒயர் வந்து அந்த ஆன் ஆஃப் சுவிட்சில் இன்னொரு லீட்லேருந்து பற்ற வச்சு ரிமோட்னுடைய பாசிட்டிவ் சைடில் இணைஞ்சிருக்கு. அவ்வளோதான், இது கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இப்போ வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ ரிமோட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோம். நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்களே நினச்சி பாருங்கள், இது மாதிரி ரிமோட்லேயே டார்ச் இருக்கிறதுனால உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு உங்களுக்கு பேர் தோணும். நிறையா பேர் வீட்டில் திடீர்னு கட் ஆகிடுச்சின்னு வச்சிங்களேன், ஒன்று வத்திப்பட்டியை தேடுவோம், அப்படி இல்லை
எமர்ஜென்சி லைட் எங்கே இருக்குன்னு தேடுவோம். பட் நம்ம கையில் ரிமோட் இல்லாமல் எனக்கு இருந்திருக்கா? ஒன்று நம்மக்கிட்ட இருக்கும், இல்லை நம்ம சார்ந்தவங்ககிட்ட யாருக்கிட்ட நிச்சயமாக ரிமோட் இருக்கும். அது மாதிரி டைமில் வந்து நம்ம கரண்ட் கட் ஆச்சுன்னா பட்டுன்னு ஆன் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிச்சயமாக உங்களுக்கு இதை பார்த்தோன்னே உங்களுக்கு இப்படி ஒரு ஐடியா இருந்தால் நல்லா தான் இருக்கும்னு தோணியிருக்கும். அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்க்குறதா செஞ்சு பாருங்கள். இனிமேல் வர ரிமோட்டில் ஒரு வேளை இது மாதிரி எல்இடி பல்போட டார்ச்சோட வந்தால் நமக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். பார்ப்போம் அது மாதிரி எதாவது வருதான்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எல்இடி பல்ப் ஆன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் எவ்வளோ வெளிச்சம் கொடுக்குது பாருங்கள். உண்மையாகவே இது மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நமக்கு. இது நான் சொல்கிறது உண்மைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.